அடுத்ததாக ரிஷபராசி அவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் 2ஆம் இடத்திலே தனகாரகன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் 11க்கு லாபத்துக்கும் உரியவர்ன்ற ஒரு காரியமும் இருக்குது. அதனால் பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வேலை நிமித்தமாக வேலை இருக்குமா இருக்காதா, ஸ்திரத்தன்மை இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்கு உண்டு. குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட கவலைகள், குழந்தைகளை பற்றின கவலைகள், இதுதான் இவங்கள்ட்ட முதல்ல இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த கவலைகள் 14 செப்டம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும். அது வரைக்கும் இந்த கவலை இருக்குமா? ஆமாம், இந்த மாதத்தில் அப்படி தான் இருக்குது. அந்த கவலைகளோடு கொஞ்சம் வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பண வரவுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்க, ஓரளவுக்கு டீசெண்டாக பணம் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. உழைப்பது அப்படின்றதும் வியாபாரத்திலே புதிய நுணுக்கங்களை கொண்டு வருவதும் முயற்சி செய்வார்கள். விரிவாக்கங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்த விரிவாக்கங்கள் லாப நோக்கோடு இருக்கும்போது லாபம் கிடைக்கும். ஜஸ்ட்டு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நஷ்டத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன்னு அந்த பிளானர்னு சொல்லுவோம்லே, அந்த பிளானரோடு போனால் இவங்களுக்கு பெனிஃபிட். ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் சொல்கிறாங்களே, எல்லோரும் கோரஸாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கோரஸாக பண்ணும்போது தப்பு வரும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த 4ஆம் இடமான மண் மனை வாகனம் இடத்துல வந்து சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கனால ஃபேமிலியில் ரிலேஷன்ஸ் கூட எல்லாம் பேசும்போது நல்ல வாயை பொத்திக்கிறது நல்லது. தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அங்கே மட்டும் கொஞ்சம் காஷனாக இருக்கணும்.